தடுப்பூசி போட்டியா? இல்ல அண்ணாச்சி. இல்ல உன் வீட்டுக்கு இப்போ ஒருத்தர் திருட வாரான்ட்டு உனக்கு தெரியுது, நீ என்ன பண்ணுவா? நம்ம ஊர் போலீஸ்கிட்ட சொல்லி வீட்டுக்கு பாதுகாப்பு போடுவேன். போடுவல்ல? அதே மாதிரி தான் கொரோனாங்கிற திருடம் வந்து நம்ம உடம்புக்குள்ள வரச்சுல இந்த தடுப்பூசி நம்மளுக்கு ஒரு போலீஸ் மாதிரி, ஒரு காவல் மாதிரி. அதை வந்து நீ கண்டிப்பா போட்டாதான் உன் உடம்புக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. போய் முதல்ல தடுப்பூசியை போடு. சரி அண்ணாச்சி, நீங்க சொன்ன மாதிரி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டத்தை பாரு. இன்னைக்கு ஃபுல்லா டூயட் தான். சாதனா கூட இன்னைக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் தான் இன்னைக்கு பாரு. இன்னைக்கு உங்களுக்கு எந்த பேரு தான். நான் ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? அருவில்ல மூஞ்சி மொவரே பாரு, மூஞ்சி மொவரைய அப்படியே பாரு. மாவு கரைச்சி பாரு, மாவு எடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே மூஞ்சில மொவரையில அப்படியே வச்சு தேய்ச்சி விட்டுச்சான். மூஞ்சி மொவரை கட்டி பாருங்களா. செட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாத்தார்காட்டு, சவுத்தார்காட்டு, எப்பமஸ் வரைக்கும் பார்த்தோம்டா. நானு அருவா கம்பெல்லாம் என்னை டச் பண்ணி டயர்டாகி போய் கிடக்கு. என்னடா ஜென்மனிங்க, என்ன ஜென்மனி? மூஞ்சி மாதிரியா இருக்கு, அதை பாக்குற மாதிரியா இருக்கு உங்க மூஞ்சி. போட்ட வீடியோ பார்த்ததுமே எனக்கு அப்படியே எப்படி சொல்றது தெரியுமா, ப்ரெஷர் கீழ இருந்து மேல வரைக்கும் வச்சு சர்ன்னு. குடிக்காதீங்க. இங்க பாரு, இப்படி அகில உலகம் பாராட்ட அளவுக்கு உன்னை பெத்து வச்சிருக்கிறியே, இது மூஞ்சிய பார்த்தா எவன் தான் குடிக்காம இருப்பான்? என்ன அப்பான்னு சொல்லாதடா. பெத்த பிள்ளை அப்பான்னு சொல்லாம வேற எப்படி சொல்லும்? பெத்ததுக்காக உன்ன வேண்டாம் அம்மான்னு கூப்பிட்டும், என்ன அப்பான்னு சொல்ல வேண்டாம். அதை விட டே ஏகாம்பரம்னு சொல்லட்டும், நான் சந்தோஷப்படுவேன். அதை விட டே நாயே அப்படின்னு சொல்லட்டும், நான் பரவ சந்தோஷப்படுவேன். ஆனா இன்னொரு தடவை இவன் அப்பேன்னு சொன்னா இந்த குரங்கு பையன் அம்மியை வச்சு அப்படியே நசுக்கி விடுவேன். சரி, 7 நாள் வச்சு அடிச்சு அனுப்புறதா தானே பேச்சு, 6 நாள்லயே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. போடா பிக்காளி பீத்தப்பட. அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, அவங்க கையில காலில் வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? தூக்கிட்டு போறப்ப அதான் வச்சு அடிச்சிட்டீங்களே, பாடி எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டோம்னே. பாடியா? ஏண்டா என்ன குளமணியா கொண்டு போனாங்க? அடிச்சுதானடா கொண்டு போனாங்க. அம்புட்ட ஆசை. டேய், வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. மாசத்துல 10 நாள் பொண்டாட்டிகளோட தங்கி இருக்கான், 20 நாள் காட்டுக்குள்ள தனியா படுத்துக்கான். அவனுக்கு அவன் உசுருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அவன் 2 பொண்டாட்டி 7 பிள்ளைய வச்சு காப்பாத்தவனா? மூத்த பொண்டாட்டிக்கு 3 பிள்ளை, இளைய பொண்டாட்டிக்கு 4 பிள்ளை. யாரா வந்து ஒரு பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு உன்னை தொட்டேனா உன்னை பார்த்தேனாங்கிறீங்களே, தொட்டாத்தேனாக்கும் பார்த்தாத்தேனாக்கும் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு மாதிரி அப்படியே நெஞ்சுக்குள்ள தச்சிருச்சு. ஒரு பொண்ணு மனசு தாங்குமா? இதுக்கே ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துன? நான் என்னைக்கு சோடா ஊத்துனேன்? ஏங்க நீங்க தானே சோடா ஊத்தி தானே குடிப்பீங்க? அடி கிறுக்கச்சி, அது லோக்கல் சரக்கு, இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்குல சோடா ஊத்துறோம்னா கிக்கு இறங்கிடும். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சரக்கு குடிக்கிறீங்க, இது என்ன சரக்குன்னு எனக்கு அப்படிங்க தெரியும். அண்ணா அதுல விசங்க வந்திருக்கண்ணே. விசங்க வந்திருக்கண்ணே. இதுல ஆமாண்ணா ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். விஷத்தை குடிச்சிட்டு கொஞ்சம் அதிகமா சாராயத்தை குடிச்சிருப்பான். இவனாவது விஷத்தை குடிக்கிறாரு, சும்மா சொல்லுதாப்பா. இல்லடா, டிக்குண்டி பூச்சி மட்டாங்க. நாங்க தூக்கிட்டு போறது நீ சம்பளமா தர. இன்னும் 60 கிலோமீட்டர் போண்டா. 60 கிலோமீட்டரா?